வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ட்ரெடிஷ்னல் செவந்தி பூ தையல் எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். ஊர் பக்கம்லாம் பெண் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அழகாக பூக்களை வச்சு தையல் தைச்சி விடுவாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பெரிய சைஸு செவந்தி பூவாக எடுத்துக்கணும். அது எல்லாத்தையும் காம்பு கிள்ளிட்டு வச்சுக்கோங்க. முதல்ல உச்சி சடை எடுத்து இந்த மாதிரி நீட்டாக சாதாரண முறையில் தலை பின்னி விட்டுடுவோம். இதில் குஞ்சலம் இருந்ததுன்னா அதை வச்சு பின்னி விட்டால் இன்னும் அழகாக இருக்கும். இப்போது நீடலில் நூலை கோத்துக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மொத்த நூலாக கோத்துட்டு இந்த மாதிரி ஒரு பக்கம் விட்டு இன்னொரு பக்கம் எடுத்து இந்த மாதிரி முடிச்சு போட்டு விட்டுறணும். உங்களுக்கு தெரியணும்னு நாங்கள் இங்கே வெள்ளை நூல் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் கருப்பு நூலில் தைக்கும் போது முடியில் தெரியவே தெரியாது, ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ செவந்தி பூவை ஃபஸ்ட்டு இப்படி மேல் பக்கம் வச்சுட்டு நூலை ஊசியை பூவோட நடுப்பகுதியில் விட்டு இந்த மாதிரி அடியால் எடுத்துடணும். இப்போ ஒரு சுருக்கு மாதிரி அது வந்துடும். இப்போது ரெண்டாவது செவந்தி பூவை எடுத்து முதல் செவந்தி பூ பக்கத்தில் ரொம்ப நெருக்கமாக வச்சு இந்த மாதிரி மேல் பகுதியிலேருந்து கீழ்ப்பகுதிக்கு மறுபடியும் இன்னொரு சுருக்கு போடுறோம். மேலே ஃபஸ்ட்டு சடையில் எப்போவுமே மேலே தைக்கும் பொழுது பெரிய பூக்களாக நம்ம தைச்சிக்கிட்டு வரணும். கீழ் நோக்கி வர வர பூவோட சைஸை நம்ம சின்னதாக்கிக்கிட்டே வரணும். இப்போது ரெண்டாவது பூவும் தைச்சாச்சு. இதுக்கப்புறம் திரும்ப முடிக்குள்ளே ஒரு தடவை நீடில் விட்டு எடுத்து நூலை வச்சுக்கணும். இப்போது அதுக்கு கீழேயே ரெண்டாவது பூவை நம்ம தைக்கிறோம். ரெண்டாவது பூலையும் இந்த மாதிரி நடுப்பகுதியில் விட்டு இழுத்து தைச்சிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா 3 பூ தைச்சிட்டோம். இப்போ 4வது பூ இதுக்கு பக்கத்தில் வச்சு அதோடைய நடுப்பகுதியில் விட்டு தைக்கணும். நல்லா நடுப்பகுதி நல்லா மொத்தமாக இருக்கக்கூடிய பூவாக பார்த்து நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். இது இந்த மாதிரி ஜவந்தி பூ வச்சு பூ தையல் தைக்கிறது ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடு. நீங்கள் ஒரு 2-3 தடவை இந்த மாதிரிலாம் தைச்சி விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாகவே நமக்கு பழகிடும். இந்த மாதிரி ரொம்ப கிட்ட வைக்கணும். அடுத்தடுத்து வைக்கிற பூக்கள் எல்லாமே கிட்ட வச்சு நல்லா அடி மொத்தமாக இருக்கிற பூக்களை வச்சு தைச்சி விட்டோன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த பூ தையல். அந்த காலத்துலலாம் இப்போ பியூட்டிஷியன்ஸ் நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிறோம்ல, அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த காலத்தில் திருமணங்களுக்கு இந்த மாதிரி தான் பூத்தையல் தைச்சி விடுவாங்களாம். இப்போது அடுத்த லைன் தைக்கிறாங்க. இந்த பொங்கலுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கும் காணும் பொங்கல் அன்னைக்கு இந்த மாதிரி தைச்சி விடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் லாங் ஹேர் ஸ்டைல் வீடியோ, எப்படி அழகழகாக பூ வச்சு ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலான்ற ஃபங்க்ஷனுக்கான ஹேர் ஸ்டைல் வீடியோ, அப்புறம் ராதை மேக்கப்புக்கான ஃபுல் வீடியோவும் போட்டிருக்கோம். மறக்காமல் அந்த வீடியோஸ்லாமும் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு பாதி அளவு, ஒரு கால்வாசி அளவு நான் தைச்சிருக்கிறேன். குழந்தைக்கு முடி நீட்டாக இருக்கிறதுனால நான் சௌரி முடி எதுவும் வைக்காமல் அவளுடைய முடியே நான் பின்னியிருக்கிறேன். சின்னதாக முடி இருக்கிற குழந்தைங்க சௌரி முடி வச்சு பின்னிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பூ தைச்சி விடுங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி தைச்சி விட்டோம்னா. இந்த சேனலை முதல்ல நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள். இதே மாதிரி பூ தையலை மல்லிகைப்பூ வச்சு அப்புறம் கனகாம்பர பூ வச்சும் தைக்கலாம். அதையும் இன்னொரு வீடியோவை எடுத்து கண்டிப்பாக நான் போடுறேன். நம்மளுடைய பாரம்பரிய முறைகளை நம்ம கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். இப்போ பாருங்கள், கடைசியில் வந்தாச்சு, முடியோடைய நுனிக்கு வந்துட்டு. இப்போ இது வரைக்கும் 2 பூவாக தைச்சிட்டு வந்திருப்போம். கீழ்ப்பகுதியில் ஒரு பெரிய பூவை எடுத்து வச்சு தைச்சிக்கலாம். இப்போ கடைசி பூ தைச்சி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி முடியோட பின்பகுதிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நூலை நல்லா முடிச்சு போட்டு விட்டுடலாம்.
இப்போ பாருங்கள், முடியே தெரியல, ஒரு பூ மட்டும் தான் தெரியுது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போது சடையோட மேல் பகுதிக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி செவந்தி பூக்களை நெருங்க கட்டிக்கிறான். நெருங்க கட்டிக்கிட்டு சாதாரணமாக பூ கட்டுற முறையில் நெருங்க கட்டிக்கிறோம். நம்ம 2-3 பூவாக ஒன்றா வச்சு கட்டும் போது ரொம்பவே அழகாக நெருக்கமாக நமக்கு கிடைக்கிது, பூச்சரம் கிடைக்கிது. எவ்வளோ அகலம் வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம கட்டிக்கிறோம். இப்போது தலையோட மேல் பகுதியில் இந்த மாதிரி வச்சு 2 பக்கமும் பின் பண்ணிக்கிறோம். இந்த மேல் பகுதியில் செவந்தி பூக்கு பதிலாக நம்ம கனகாம்பர பூ இல்லைன்னா முள்ளரும்பு பூ கூட வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். செவந்தி பூவும் வெள்ளை செவந்தி, மஞ்சள் செவந்தி மாற்றி மாற்றியும் வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.